இலங்கை குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்டவரின் கோவை வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், சொல்லுங்க. இலங்கை குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்டவரின் வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. கோவை உக்கடம் பகுதியில் உள்ள அன்பு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அசாருதீன் 2019 ஏப்ரல் 21 அன்று இலங்கையில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரை பறித்த ஈஸ்டர் திருநாள் தற்கொலைப்படை தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக ஜஹரான் ஷாவுடன் வலைதளத்தில் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தான் இந்த அசாருதீன். மேலும் ஜஹரான் ஷா ஹாஷிமின் தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்பி தென்னிந்தியாவில் தாக்குதல் நடத்த இளைஞர்களை திரட்டிய குற்றச்சாட்டின் கீழ் 2019 ஜூன் மாதத்தில் எண்ணெய் அதிகாரிகள் கோவை உக்கடம் அன்பு நகர் பகுதியில் வைத்து அசாருதீனை அதிரடியாக கைது செஞ்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவருக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அவர் தற்சமயம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் வசித்து வந்த அன்பு நகர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் தற்சமயம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் அதிகாரிகளுடைய பாதுகாப்பில் தற்சமயம் சோதனை மேற்கொண்டு வராங்க. 2019 ஈஸ்டர் பண்டிகையின் போது குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் அசாருதீன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் தொடர்பாக என்ஐஏ ஏற்கனவே அவரது பணம் பரிமாற்றங்களை விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகி வரும் இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தற்சமயம் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.